வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாத கிரக நிலைகள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த 4 மாத காலமாகவே தனாதிபதி மற்றும் குடும்பாதிபதி வாக்காதிபதி ஆகிய சுக்கிரன் வலிமை பெற்று இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று காணப்படுவது மிகுந்த சிறப்பை தரும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் வந்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலிலும் லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். பணியிலும் சம்பள உயர்வுகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் எந்த குறையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. கன்னிராசிக்காரர்கள் பல வருமானங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தலைத்தோங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே நீங்கி இப்பொழுது குடும்பம் தங்குதடையின்றி முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். தாங்கள் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவர் என்ற ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் அதிபதியாகிய சுக்கிரனும் வலிமை பெற்று காணப்படுவதால் தந்தை மற்றும் தந்தை வர்க்கத்தாருக்கு ஏதேனும் ஒரு வழியில் உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தைக்கு ஏதேனும் சில நல்ல பலன்கள் நடப்பதன் மூலம் குடும்பத்தில் அந்த பலன்களால் சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தை இதுநாள் வரை நினைத்திருந்த காரியங்கள் எல்லாமே இந்த காலத்தில் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூரம் செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு கடல் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். அதேபோல் கோயில்குல வழிபாட்டுகளிலும் ஈடுபாடுகளையும் அதிகரித்து தருவார். பல சுற்றுலாக்களையும் பல கோயில் சார்ந்த பயணங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார். குருவை பொறுத்தவரை 3வது இடத்தில் இருப்பது மிகுந்த சிறப்பை தரும். குரு 3வது இடத்தில் இருந்தாலும் தனது வீடான 7வது இடத்தை பார்ப்பதால் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்த பல கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இனிமேல் தேடி வரும். பல கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் தங்குதடையின்றி நடப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். இதுவரை கல்யாணம் நடக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம் என்றே கூறலாம். கணவன் மனைவி உறவிலும் நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையுடனும் சந்தோஷத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. கூட்டாளிகளின் மூலமும் நண்பர்களின் மூலமும் அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். புதிய நண்பர்களால் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பெருகுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. விரையாதிபதியாகிய சூரியன் 4வது இடத்தில் காணப்படுவது சில கன்னிராசிக்காரர்களுக்கு சொத்து சுகங்கள் வழியிலும் சில கன்னிராசிக்காரர்களுக்கு நோய்கள் வழியிலும் விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சில கன்னிராசிக்காரர்களுக்கு தாயார் மற்றும் தாய் வர்க்கத்தாரால் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே தாயாருக்கோ அல்லது தாய் வர்க்கத்தாரோ உடல்நிலை சரியில்லாமல் குன்றி போவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. எனவே சூரியன் 4வது இடத்தில் இருப்பது சொத்து சுகங்கள் வழியிலும் தாயார் வழியிலும் செலவினங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்போ அல்லது சொத்து சுகங்கள் வாங்குவதற்கான வாய்ப்போ சில கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சில கன்னிராசிக்காரர்களுக்கு சொத்துக்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் கூட கிடைத்து அதன் மூலம் நீங்கள் சந்தோஷம் பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. 6ஆம் அதிபதியாகிய சனி 4ல் இருப்பது இடம் விட்டு இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 3, 8க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் தற்போது 6வது இடத்தில் இருப்பது சிறப்பாகவே கருதப்படுகிறது. மார்கழி 2ஆம் தேதிக்கு பின்னர் செவ்வாய் பகவான் தங்கள் ராசிக்கு 7வது இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். செவ்வாய் பகவான் 7வது இடத்திற்கு பயிற்சியாவது தங்களின் கணவன் அல்லது மனைவிக்கு அல்லது நண்பர்களுக்கு மிகுந்த கோபதாபங்களை உருவாவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். எனவே நண்பர்களிடமும் கணவன் மனைவியரிடமும் கோபதாபங்களை நீங்களும் குறைத்துக் கொள்வதன் மூலம் அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி தரும். செவ்வாய் பகவான் 7வது இடத்தில் இருப்பது சிலருக்கு புண்கள் அல்லது காயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் போக்குவரத்து அல்லது கூரிய ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமுடன் இருப்பது மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தும். ராகு பகவானை பொறுத்தவரை 11வது இடத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களையே வழங்கி கொண்டிருக்கிறார். ஏதேனும் தொழில் விருத்தியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் ராகு பகவான் உருவாக்குவார். உங்களோட நீண்ட நாள ஆசைகள் எல்லாமே ராகு பகவான் வெகு சிறப்பாக உங்களுக்கு நடத்தி தருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. புதனை பொறுத்தவரை ராசி மற்றும் 10ஆம் அதிபதி ஆகிய புதன் தற்போது வரை 3வது இடத்தில் காணப்படுகின்றார். மார்கழி 14ஆம் தேதிக்கு பின்னர் புதன் பகவான் தனுசு ராசிக்கு செல்ல இருப்பதால் அதன் பின்னர்
வேலை கிடைக்காத பல கன்னிராசிக்காரர்களுக்கு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே வேலை கிடைத்து பணிபுரிந்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சுயதொழில் தொடங்க நினைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் இது ஒரு சிறப்பான காலமாகவே கருதப்படுகிறது. பல கன்னிராசிக்காரர்களுக்கு சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சுயதொழிலில் முன்னேற்றமும் லாபமும் பெருகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு தொழிலிலும் வருமானத்திலும் சிறப்பாகவே காணப்படும். தொழிலும் வருமானமும் சிறப்பாக காணப்பட்டாலும் அதேபோல் கன்னிராசிக்காரர்களுக்கு செலவினங்களும் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. செலவினங்கள் அதிகரித்தாலும் பல நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், லைக் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அதன் மூலம் நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். நன்றி கன்னிராசி நண்பர்களே.